இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி வந்தமுமாய் இருக்கிறேன் என்றவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவத்துவம் என்று நடத்தப்படுகிறதான இந்த அருமையான வேத பாட வகுப்பிற்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே சாத்தானின் சாம்ராஜ்யம் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து அநேக பாடங்களை நாம் கற்று வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாட காணப்படுகிறது. சாத்தானின் சாம்ராஜ்யம் பார்ட் 4 நாம் இப்பொழுது இந்த வேத பாடத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் ஏற்கனவே பார்த்த காரியங்களை ரத்ன சுருக்கமாக நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்த்து பிறகு இந்த நாளுடைய பாட திட்டங்களுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. அப்பொழுது புதிதாய் இந்த பாடத்தை கேட்கிறவர்கள் கூட இந்த சத்தியத்தை விலகிக் கொள்ள முடியும் என்பதனாலே நாம் ஏற்கனவே கேட்ட காரியங்களை சுருக்கமாக ஓரளவு அந்த குறிப்புகளை பார்த்து இந்த நாளுடைய பாட திட்டங்களுக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஒரு முறை இப்படி நாம் ரிவிஷன் பண்ணும் பொழுது ஏற்கனவே நாம் படித்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த வேத பாடமானது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஜெபத்தோடு இந்த வேத பாடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். கட்டளை மூடி பரலோக தேவனிடத்தில் நான் ஜெபிப்போமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த சாத்தானின் சாம்ராஜ்யம் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான இந்த வேத பாடத்தை நீர் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உலகத்தின் ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாம்ராஜ்யம் இந்த பூமியிலே நிறுவப்பட போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டபடி சாத்தானின் சாம்ராஜ்யம் இந்த பூமியில கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நிறுவப்பட போகிறது. இவைகள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் நிழலாட்டமாக, பிரியமானவர்களே, ஒரு ஒத்திகையாக பார்க்கப்பட்ட ஒருவனை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் நிம்ரோத் என்று சொல்லி ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவனை குறித்து வேதத்திலே 4 இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் 9, 10 ஆகிய வசனத்திலேயும் 2 முறை நிம்ரோத் என்ற பெயர் வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். மிக 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் நாம் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் இந்த நிம்ரோத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத்தை குறித்து கடந்த நாட்களிலே நாம் பார்த்த காரியம் என்ன? முதலாவது, இந்த நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தார். ஆதியாகமம் 10:9 இதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பலத்த வேட்டைக்காரன், பெரிய பெரிய காட்டு விலங்குகள், அன்றைய உலக மக்களை அச்சுறுத்திய பெரிய மிருகங்கள் மத்தியில் இருந்து ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய இரட்சகனாக இந்த நிம்ரோத் தன்னை வெளிப்படுத்தினார். ஆக மிருகங்களை கொல்லுவது, வேட்டையாடுவது மாத்திரமல்ல, அவருடைய உணவுகளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போஷிக்கக்கூடியவனாக இவன் தன்னை காண்பித்துக் கொண்டார். ஆகவே முதலாவது இரட்சகனாக தன்னை மக்களுக்கு காண்பிக்கிறார். துஷ்ட மிருகங்களில் இருந்து தன்னை தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மீட்பனாக தன்னை இவன் வெளிப்படுத்துகிறார். நமக்கு தெரியும், யோவான் 4:42 உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு இயேசு என்ற பெயர் தேவதூதன் யோசேப்புக்கு அந்த பெயரை வைக்கும்படியாக சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ஆகவே இரட்சகர் என்ற பெயருக்கான அர்த்தம் தான் இயேசு என்ற பெயருக்கான அர்த்தம். இரட்சகர், இயேசு என்றால் இரட்சகர். அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பிரியமானவர்களே, ஆகவே இயேசு என்ற ஒரே நாமத்தின் மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். பரலோகத்துக்கு போவதற்கான வழி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் 14:6 நாம் அதை பார்க்கிறோம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரா என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அடுத்து இந்த நிம்ரோத் தேவ சித்தத்திற்கு எதிராய் செயல்படக்கூடியவனாக இருந்தான். அதைத்தான் ஆதியாகமம் 10:9 கர்த்தருக்கு முன்பாக என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்று சொன்னால் கர்த்தருக்கு எதிராய் செயல்படக்கூடியவன், தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் எதிராளி. அது மாத்திரமல்ல, பிசாசின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன் தான் இந்த நிம்ரோத். வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நிம்ரோத்தும் அவனது மனைவியாக செமினாமிசும் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே பிசாசின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக இவர்கள் மாற்றப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் உண்டாக்கிய ஆதாம் ஏவாள் அவர்கள் மூலமாய் உண்டான பெரிய சந்ததியை பாவத்திலே விழப்பண்ண பிசாசு, பிரியமானவர்களே, ஏவாளை முதலாவது பயன்படுத்துகிறான். பிறகு ஆதாமை அந்த பாவத்திலே விழும்படியாக செய்து ஆதாம் ஏவாள் மூலமாக பின்வருகிற சந்ததிகள் பாவத்திலே தள்ளுவதற்கு சாத்தானே காரணமானவராக இருந்தார். ஆகவே ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. பூமியை நிரப்புகிறதான அந்த மக்கள் பாவமுள்ள மக்களாக இருப்பதற்கு பிசாசினாலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் ஏவாள். பிறகு ஆதாமும் ஏவாளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இப்படி பாவத்திலே அவர்கள் விழுந்தது மாத்திரமல்ல, மனுக்குலம் முழுவதும் பாவத்திலே தள்ளப்பட்டது. அதே போல இரண்டாம் உலகத்திலே ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு உண்டான இரண்டாவது உலகத்தை பிசாசு பாவத்திலே தள்ள அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் நிம்ரோத், அவனது மனைவியாகிய செமிராமிஸ். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் செயல்படக்கூடியவனாக, தேவ சித்தத்திற்கு எதிராய் செயல்படக்கூடியவனாக இவன் இருந்தான். ஆனால் யோவான் 4:34 என் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆகவே தேவ சித்தத்தை, தேவ விருப்பத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றி சிலுவையிலே முடித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 10:8 இந்த நிம்ரோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலி என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்த இரட்சகராக இன்றைக்கும் அவர் பிதாவுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அது மாத்திரமல்ல, இந்த நிம்ரோத் அடுத்ததாக தன்னை மனுஷனாக வந்த தேவகுமாரனாக காண்பித்துக் கொண்டார். காரணம், தேவனால் தள்ளப்பட்ட தேவத்துவனுடைய வல்லமை, அதிகாரம், அவனுடைய மகத்துவமான காரியங்கள் இந்த நிம்ரோத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தபடினாலே, ஆகவே சாத்தானுடைய வல்லமைகளை பெற்ற இந்த நிம்ரோத், சாத்தானுடைய மகத்துவங்களை பெற்ற இந்த நிம்ரோத் தன்னை தெய்வீக சக்தி உடையவனாக அநேக காரியங்களை காண்பித்தார். இதை பார்த்த மக்கள், மனிதனுக்கு இராத வித்தியாசமான ஒரு ஆற்றல் இவனுக்குள்ளே சக்தி இருக்கிறதே என்ற காரணத்தினாலே இவனை ஜனங்கள் இவன் சொன்னதற்கு ஏற்றாற் போல வணங்க ஆரம்பித்தார்கள். மனிதனாய் வந்த தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டு தன்மைகள், தெய்வீக தன்மைகளையும், ஒரு தன்மை, ஒரு பகுதி மனுஷிக தன்மைகளை கொண்டவனாக இவன் தன்னை காண்பிக்க ஆரம்பித்தான். இவனிடத்தில் அநேக சக்திகள் இருந்தது. அது தள்ளப்பட்ட சாத்தானுடைய சக்திகள். ஆகவே அவைகளை கொண்டு அநேக காரியங்களை அவன் சாதித்தபடினாலே இவனை மனுஷனாக வந்த தேவகுமாரனாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த தேவகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று. என்றால் யோவான் 3:16 என் பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அடுத்து இவன் சமுதாயத்திலே, அன்றைய சமூக உலக மக்கள் மத்தியிலே தன்னை தானே உயர்த்தி கொண்டு ராஜா என்று தன்னை அவன் மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டான். பிரியமானவர்களே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே என் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பிறக்கும் பொழுதே ராஜாவாக அவன் பிறந்தான். இந்த உலகத்திலே அநேக மன்னர்கள் அவர்கள் வளர்ந்த பிற்பாடு, அவர்கள் ஆர்டினேஷன், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு, கிரீடம் சூட்டப்பட்ட பிற்பாடு, அப்பொழுதுதான் அவர்கள் ராஜாவாக அவர்கள் மாறினார்கள். ஆகவே சில சமயங்களில் மற்ற தேசங்களை கைப்பற்றிய பிற்பாடு விழா கொண்டாடுகிற நாளிலே ராஜாவாக அந்த பதவி ஏற்பை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிறக்கும் பொழுதே ராஜாவாக அவர் பிறந்தார். அதனால்தான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வானசாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனையிலே வந்து ஏரோதை பார்த்து கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 17:14 என் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜா என்று வேதம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கும் அவரே பெரிய பிரதான ராஜாவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத் முதலாவது இவன் தான் இந்த உலகத்திலே கொண்டு வந்தவன். ஒரே சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத் தான். ஆகவே இவன் ஆண்ட பகுதிகளை குறித்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 10:10 சீரியா தேசத்தில் உள்ள சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேத், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேத், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். நிம்ரோத் இந்த சினேயா தேசத்தை தெரிந்து கொண்டு அங்கே அவன் ஆட்சி செய்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிறகு அசிரியாவுக்கு நேராய் அவன் படையெடுத்து அங்குள்ள பட்டணங்களை அவன் பிடித்துக் கொள்கிறான். 11, 12 ஆகிய வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருந்த அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாக்கும் நடுவாக ரேசனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். இந்த பெரிய பட்டணமாகிய இந்த அசூர் புறப்பட்டு போய் ஸ்தாபித்த இந்த அசிரியாவை இந்த நிம்ரோத் பிடித்துக் கொண்டு இந்த பட்டணங்களையும் தனது சாம்ராஜ்யத்தின் கீழே அவன் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, ஆகவே இவன் கிட்டத்தட்ட 12 பட்டணங்களை பிடித்து ஆட்சி செய்தான். முதலாவது பிரியமானவர்களே, பாபேல், சினேயா தேசத்தில் உள்ள சமபூமியான இடத்தை தான் பாபேல் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. பாபேல் என்பது எபிரேய வார்த்தை, பாபிலோன் என்பது கிரேக்க வார்த்தை. பாபேல் என்பது பிரியமான பிள்ளைகளே இது எபிரேய வார்த்தை, பாபிலோன் என்பது கிரேக்க வார்த்தை. அந்த பெயருக்கான அர்த்தத்தை நாளைய தினத்திலே வேத பாடத்திலே நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இப்பொழுது அந்த பாபேல் என்ற இடத்தை அவன் தலைமையகமாக வைத்து அதனுடைய உருக் என்றதான அந்த பாபேலுடைய பகுதியிலே உருக் என்ற அந்த இடத்திலே அவன் ஹெட் குவார்டர்ஸ் ஆக இருந்து ஆட்சி செய்கிறான். பிற்பாடு பிரியமானவர் ஏரேக், அக்காத், கன்னே, நினிவே, ரெகோபோத், காலாகு, ரேசேத், சோதோம், கொமோரா, கிஷ் மற்றும் லாகேஷ் போன்ற பகுதிகளிலே அவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி அவன் ஆட்சி செய்தான். ஆக 12 பட்டணங்கள் அவன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அந்த 12 பட்டணங்களும் 12 மாநிலங்களாக மாற்றப்பட்டு அந்த 12 மாநிலங்களுக்கும் 12 ஆளுநர்களை அவன் நியமித்தான். ஆகவே ஹெட்குவார்டர்ஸாக இருந்த உருக் என்கிற பகுதியிலே பிரியமானவர்களே பாபேல் கோபுரத்திலே சூரிய கடவுளுக்கான கோவிலை அங்கே அவன் கட்டினான். அது மாத்திரமல்ல, மற்ற மாநிலங்களிலே 70 அடி உயரம் உள்ள நிலா கோவில்களை இவன் கட்டினான். நிலா தேவதையை வழிபடும்படியாக இவன் சொன்னான். சூரிய கடவுளை வழிபடும்படியாக இவன் சொன்னான். ஆகவே இந்த நிம்ரோத் தன்னை
சூரிய கடவுளாக மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கிறார். முதலாவது தன்னை முழு முதற் கடவுளாக ஜனங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டவன் இந்த நிம்ரோத் தான். அடுத்து தன்னை சூரிய கடவுளாகவும் தனது மனைவியை நிலா கடவுளாகவும் ஜனங்கள் மத்தியிலே சொல்லி ஜனங்களை வழிபடும்படியாக செய்தவன். ஆகவே அரசியல் சாம்ராஜ்யம், மத சாம்ராஜ்யம், அது மாத்திரமல்ல பொருளாதார சாம்ராஜ்யம் இவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்தது. பண்டமாற்று முறை, இந்த பண்டமாற்று முறை டைகிரிஸ் மாத்திரமல்ல யூப்ரட்டிஸ் இந்த நதிகளுக்கு ஆறுகளுக்கு இடையிலே இந்த சினையார் தேசத்தினுடைய சமவெளி பகுதி இருந்தபடினாலே இங்கே பண்டமாற்று முறை இருந்தது. இங்கு தான் மெசபதோமியா நாகரிகம் தோன்றிய வரலாறு இந்த இடத்திலிருந்து தான் வருகிறது. சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, மெசபதோமியா நாகரிகம், எகிப்திய நாகரிகமாகிய நைல் நாகரிகம், சிந்து வெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கு முந்திய நாகரிகம் இந்த மெசபதோமியா நாகரிகம். இந்த இடத்தில் தான் உலக நாகரிக தொட்டில் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. இதை குறித்த சத்தியம், இதை குறித்ததான பாடம் நாளைய தினத்தை விவரமாக நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத் இந்த சினையா தேசத்தை தெரிந்து கொண்டு, இந்த மெசபதோமியா பகுதியை அவன் தெரிந்து கொண்டு பாபேல் என்கிறதான மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை அவன் கட்டுகிறார். நகரங்களை அவன் கட்டுகிறார். பிரியமானவரே, ஒவ்வொரு நகரத்துக்கும் அவன் மதில் சுவர்களை எழுப்புகிறார். அவன் இருந்ததான தலைமையகத்துல பெரிய கோபுரத்தை அவன் கட்டுகிறார். ஆகவே அது 7 அடுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோபுரத்தை அவன் கட்டுகிறான். 1000 கோபுரங்கள் அந்த வட்ட வடிவிலே அது இருக்குமா போல பெரிய ஒரு வானளாவிய கோபுரத்தை அவன் கட்ட ஆரம்பித்தான். இதற்குள்ளே தான் அரசியல், சமூகம், பொருளாதாரம் இவைகளை ஒன்றிணைத்தான். ஆகவே பண்டமாற்று முறையிலே மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆளுநரிடத்திலே இந்த நிம்ரோத்துக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டும். ஆளுநர் மூலமாக நிம்ரோத்தினிடத்துல இந்த காணிக்கைகள் கொண்டு போகப்பட்டது. ஆகவே வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சமுத்திரத்தையும் படைத்த தெய்வத்துக்கு காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும். ஆனால் இங்கு முதலாவது மனித வழிபாடு இங்கே துவங்குகிறது. அது மாத்திரமல்ல, சிருஷ்டிப்பின் வழிபாடு இங்கே துவங்குகிறது. மனிதனால் படைக்கப்பட்ட மனித படைப்பு வழிபாடு இங்கே துவங்குகிறது. இங்கே நிம்ரோத் தான் 3 விதமான வழிபாட்டு முறைகளை அவன் கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே 4 விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இந்த 4 விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் நிம்ரோத்தே காரணமானவன். முதலாவது மனித வழிபாடு, இரண்டாவது சிருஷ்டிப்பின் வழிபாடு, மூன்றாவது மனித படைப்பு வழிபாடு, நான்காவது தள்ளப்பட்ட தூதர்களின் வழிபாடு. இவைகளை குறித்து பிறகு நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த ஒரே சாம்ராஜ்யம் இவைகளை ஆரம்பித்தவர் யார் என்றால் நிம்ரோத். இவனுக்கு பிற்பாடும் அநேக ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், உலகம் முழுவதற்கும் தானே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அநேக மக்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களிலே ஒருவன் தான் பாபிலோன் தேசத்து ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சார். இவனை குறித்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே இந்த பாபிலோன் தேசத்து ராஜாவான இந்த ராஜா தன் காலத்துக்கு பிற்பாடு உலகத்தில் என்ன காரியம் நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள அவன் விரும்பி அவன் யோசித்து பார்க்கிறான். யோசித்தால் பின்னாடி என்ன நடக்கும் என்று தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இவன் அப்படியே உறங்கி விடுகிறான். அப்பொழுது அந்த சராசரங்களை படைத்த தேவன் அவனுக்கு ஒரு கனவை கொடுக்கின்றார். அந்த கனவிலே ஒரு பெரிய ஒரு பொற்சிலையை அவன் பார்க்கிறான். அது பிரகாசம் உள்ள ஒரு பொற்சிலை. அந்த பொற்சிலை பிறகு கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த பெரிய பொற்சிலையை நொறுக்கி போட்டு விடுகிறது. பிறகு அந்த பொற்சிலை இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு காற்று பறக்கடிக்கிற பதரை போல அவைகள் எல்லாம் அகன்று போய் விடுகிறது. அந்த சிறிய அந்த கல்லோ என்றால்
பெரிய பர்வதமாய் பூமி முழுவதையும் நிரப்புகிறது. இந்த கனவைத்தான் நேபுகாத்நேச்சார் கண்டான். ஆனால் பொழுது விடிந்த உடனே இந்த கனவை அவன் மறந்து போனான். உள்ளத்திலே ஒரே குழப்பம், சமாதான குறைவு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. உடனே அவன் கண்ட கனவை மறுபடியும் நேபத்தில் வைத்துக் கொள்ள அவன் விரும்பினான். அதற்கான விளக்கத்தையும் அவன் அறிய விரும்பினான். தன் உள்ளத்தில் இந்த சஞ்சலம் நீங்க, குழப்பம் நீங்க, வேதனை நீங்க, அவன் தன் தேசத்தில் இருக்கிற சாஸ்திரிகளை வரவழைக்கிறான், ஞானிகளை வரவழைக்கிறான், மந்திரவாதிகளை எல்லாம் வரவழைக்கிறான். அவர்களை வரவழைத்து அவன் சொல்லுகிறான், நான் இன்று இரவு ஒரு கனவை கண்டேன், அந்த கனவு மறந்து போய்விட்டது, அந்த கனவை நீங்கள் சொல்ல வேண்டும், அடுத்து அந்த கனவுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே, எங்களுக்கு அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது, நீ கனவை சொல்வோம், அதற்கான விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து விடுகிறது. நீங்கள் நான் கண்ட கனவையும் அதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லாமல் போனால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று அவன் கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறான். உடனே இந்த காரியம் தானியேலுக்கு தெரிந்த மாத்திரத்திலே அவன் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்திலே, யெகோவா தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே இப்பொழுது அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த இரவிலே தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் கண்ட கனவும் அதற்கான விளக்கமும் அவனுக்கு தேவனால் அருளப்படுகிறது. உடனே தானியேல் நேபுகாத்நேச்சார் இடத்திலே போகிறான். போய், ராஜாவே, நீ நேற்று இரவு கண்ட கனவு ஒரு பொற்சிலையை குறித்ததான ஒரு கனவு. அது பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அதனுடைய தலை பசு பொன்னாலே இருந்தது. அதனுடைய மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளினால் இருந்தது. அதனுடைய வயிறும் அதனுடைய இடுப்பு, அந்த இடுப்பு பகுதி அவைகள் வெண்கலத்தினாலே இருந்தது. அவருடைய கால்கள் இரும்பாக இருந்தது. அவருடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருந்தது. இவைகள் தான் நீ நேற்று இரவு கண்ட கனவு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதற்கான விளக்கத்தையும் தானியேல் சொல்லுகிறார். அந்த பசுப்பொன் தலைத்தான் பாபிலோன் ராஜ்யம். ராஜாவே, நீர் இப்பொழுது ஆளுகை செய்கிறீர் அல்லவா, அந்த ராஜ்யம் தான் பசுப்பொன் தலை. பசு பொன்னால் இருந்த தலை தான் நீர் ஆட்சி செய்கிற அந்த ராஜ்யம். உமக்கு பிற்பாடு கீழ்த்தரமான ஒரு ராஜாங்கம் பூமியிலே ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் மேதிய சாம்ராஜ்யம். தரியு ஆட்சி செய்த மேதிய சாம்ராஜ்யம். அதுதான் புயங்கள், அதுதான் மார்பகம். அடுத்து புயங்கள் என்பது மேதிய சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு வரப்போகிற பாரசீக சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம். அதற்கு பிற்பாடு நீ கண்ட அந்த வயிறு என்பது கிரேக்க சாம்ராஜ்யம். கிபி 33 கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அவன் ஆட்சி செய்தான். பிரியமானவர்களே, அடுத்து வயிற்றுக்கு கீழே இருக்கிற அந்த இடுப்பு பகுதி, அவைகள் இந்த அலெக்சாண்டருக்கு பிற்பாடு அவனது 4 தளபதிகள் அவனுக்கு பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் ஆட்சி செய்தார்கள். அந்த 4 தளபதிகளிலே ஒருவன் செலிகஸ் ஒன் நிகோடர். அவனுடைய உறவினர்களிலே ஒருவன் இவனுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்க அவன் வந்தான். அவனுடைய முகத்தை குறித்து வேதத்திலே தானியேல் 8:23 சொல்லப்படுகிறது, மூர்க்க முகமும் சூதனமான பேச்சும் உள்ளவனாக, சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜாவாக அவன் தோன்ற ஆரம்பித்தான். அதாவது செலிகஸ் ஒன் நிகோடர் அடுத்ததாக இவன் சூதகமாக பேசி, வஞ்சகமாக பேசி, நல்லவனை போல தந்திரமாக உள்ளே நுழைந்து இப்பொழுது அவன் தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டவன். அவருடைய பெயரை குறித்து சரித்திரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆன்டிகஸ் போர் எபிபினஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆன்டிகஸ் போர் எபிபினஸ். எபிபினஸ் என்றால் நிம்ரோத்தை போல இவனும் தன்னை கடவுள் என்று காண்பித்துக் கொண்டவன். காண்கின்ற கடவுள் என்ற அர்த்தம். காண்கின்ற கடவுள். எபிபினஸ் என்றால் காண்கின்ற கடவுள். ஆகவே இவைகள் தான் இடுப்பு பகுதியை காட்டுகிறது. கால் பகுதி இரும்பு என்பது உறுதியான
ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. ரோமர்கள் தேசத்தை ஆட்சி செய்கிறார்கள். 10 ராஜாக்கள் காலத்தில் நீரோமன் காலம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அடுத்து கான்ஸ்டன்டைன் ஆட்சி செய்தார் என்று சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் கால் பகுதி, இரும்பு காணப்படுகிற கால் பகுதி. அடுத்து பாதங்கள் பாதி இரும்பாயும் பாதி களிமண்ணாக இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய 10 விரல்கள் இவைகள் அனைத்தும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகையை காட்டுகிறது. ஆக ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு கடைசியாக இந்த பூமியிலே வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஒரே ராஜ்யம், அவையினுடைய அடிப்படையில் வரக்கூடிய கடைசி சாம்ராஜ்யம், இந்த பூமியுடைய கடைசி சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், இரண்டாவது மேதிய சாம்ராஜ்யம், மூன்றாவது பாரசீக சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்ததாக கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு அடுத்ததாக ரோம சாம்ராஜ்யம், அதற்கு அடுத்ததாக அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். இதுதான் ஒன்பர். இந்த ஒன்பர் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தவன் நிம்ரோத். ஆகவே கடைசி சாம்ராஜ்யமாகி அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கு நிழலாட்டமாகவும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒத்துகை பார்க்கப்பட்டவனாக இருந்தவன் தான் இந்த நிம்ரோத். ஆக இந்த பூமியில் இருக்கிற ஒன்பர் என்ன ஆக போகிறது என்றால், கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு ஓடி வரும். அந்த கல் தான் ஜீவனுள்ள கல், அந்த கல் தான் விலையேறப்பெற்ற கல், அந்த கல் தான் இயேசுவாகிய கல். இஸ்ரவேலர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளின கல், அந்த கல் தான் சீயோனிலே அஸ்திபாரம் உள்ள கல்லாக பிதாவாகிய தேவன் வைத்த கல். அந்த கல் பூமியில் இருக்கிற ஒன்பர் ஒரே சாம்ராஜ்யம் முழுவதும் அழித்து 1000 வருட அரசாட்சி, கிறிஸ்துவுடைய அரசாட்சி இந்த பூமியிலே என் இயேசு துவங்கி வைப்பார். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத் குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே இவன் தன்னை முழு முதல் கடவுளாக காண்பித்துக் கொண்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை நிலா தேவதையாக அவன் சொல்லி ஜனங்களை வழிபட வைத்தான். தன்னை சூரிய கடவுளாக ஜனங்கள் மத்தியிலே சொல்லி ஜனங்களை நம்ப பண்ணினான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நிம்ரோத் மூலமாகத்தான் உயிரின வழிபாடு தோன்றியது. 3 விதமான வழிபாடு, இன்னும் சொல்ல போனால் 4 விதமான வழிபாடு. முதலாவது வழிபாடு உயிரின வழிபாடு. இந்த உயிரின வழிபாட்டிற்கு வித்திட்டவன் நிம்ரோத். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களின் கதாநாயகன் இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் உயிரின வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தன்னை தெய்வம் என்று சொல்லி தன்னை வழிபடும்படியாக இவன் சொன்னான். மனிதனை தெய்வமாக மனிதனே வழிபடுவது வேதத்துக்கு விரோதமான முறை. காரணம், தேவ சாயலில் தேவ ரூபத்தில் தேவனால் மனிதன் படைக்கப்பட்டவன். ஆகவே படைத்தவரை விட்டுவிட்டு தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை இன்னொரு மனிதன் தெய்வமாக வழிபடக்கூடாது. இதை ரோமர் 1:23 நாம் பார்க்கிறோம். அப்படி வழிபட்டால் தேவனுடைய மகிமையை நாம் மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு சமமாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். அடுத்து பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள், வானத்தில் பறக்கிற பறவைகள், கடலில் இருக்கிற ஜீவச்சத்துக்கள், இவைகளை வழிபடக்கூடாது. காட்டு விலங்குகள் எதுவாக இருந்தாலும், அது யானையாக இருந்தாலும், குரங்காக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், நரியாக இருந்தாலும், கழுதையாக இருந்தாலும் வழிபடக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு போர்டு போட்டிருக்கிறது, ஒரு கழுதை படம், என்னைப்பா யோகா வரும். ஆகவே பகுத்தறிவுள்ள மனிதன் பகுத்தறிவற்ற அந்த மிருகத்தை பார்ப்பதினாலே அவனுக்கு யோகம் வருமா? யோசித்து பாருங்கள். இப்படி மனிதனை மனிதன் வழிபடுவது, மனிதன் மிருகங்களை வழிபடுவது, மனிதன் ஊரும் பிராணிகளாகிய பாம்பு, பல்லி, இப்படிப்பட்ட ஜீவ ஜந்துக்களை வழிபடுவது, அது மாத்திரமல்ல நாட்டு விலங்குகளாகிய பசு முதற்கொண்டு
இப்படிப்பட்ட ஜீவராசிகளை வழிபடுவது, பறவைகளாகிய கருடன், பறவைகளாகிய புறா, பறவைகளாகிய மயில், சேவல் போன்றவைகளை வழிபடுவது, அது மாத்திரமல்ல பிரியமான இறந்து போன மனிதர்களை வழிபடுவது, வானத்தில் தள்ளப்பட்ட தேவதூதர்களை வழிபடுவது, இவையெல்லாம் வேதத்திற்கு விரோதமான முறைகள். அன்பானவர்களே, இந்த மனித வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத். வேதத்துல தானியேல் 6:7 கூட நாம் பார்க்க முடியும். மேதியனாகிய இந்த தரியு ராஜா ஆட்சி செய்து கொண்டு வந்த காலத்துல அவனுக்கு கீழே இருந்ததான தளபதிகள் அல்லவென்று சொன்னால் அந்த மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள் தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை தேடி ராஜாவை மாத்திரம்தான் வழிபட வேண்டும் என்கிறதான ஒரு புதிய சட்டத்தை ராஜாவிடத்தில் கொண்டு போய் அந்த சட்டத்தை ராஜா மூலமாகவே ஜனங்கள் மத்தியில் பிரகடனப்படுத்த பத்திரத்திலே ராஜா கையெழுத்து போட, முத்திரை போட செய்தார் என்று பார்க்க முடியும். ஆகவே ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது, அவைகளிடத்தில் முறையிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இங்குதான் மனிதன் வழிபடுகிற ஒரு முறையை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் கிறிஸ்துவுக்கு முன்பாக 333 ஆட்சி செய்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னன் அழைக்கப்படுகிற ராஜாவின் காலத்துக்கு பிற்பாடு வந்த ஆன்டிகஸ் போர் எபிபினஸ் தன்னை ராஜா என்று சொல்லி ஜனங்களை பிரியமானவர்களே ஆலய செய்தது மாத்திரமல்ல, தன்னை தெய்வம் என்று, கடவுள் என்று தன்னை குறித்து அவன் சொல்லிக் கொண்டான். எபிபினஸ் என்றால் காணக்கூடிய இறைவன். இவன் புறப்பட்டு போய் எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி இடித்து சேதப்படுத்தி அதிலே சூரிய கடவுளுக்கான சிலையை கொண்டு போய் வைத்தான். சந்திர கடவுளுக்கான சிலையை கொண்டு போய் வைத்தான். இந்த சூரிய கடவுளுக்கான சிலை ஜூபிஸ் சிலை என்று அழைக்கப்படுகிறது. ZEUS ஜூஸ் சிலை என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அடுத்து நிலா கடவுளுக்கான சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். ஜூபிட்டர் சிலை, நிலா தேவதைக்கான சிலை ஜூபிட்டர் சிலை. ஏற்கனவே நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா நிம்ரோத் என்று. அந்த நிம்ரோத்தை தான் பிற்காலத்திலே பிரியமானவரே கிரேக்கர்கள் ஜியூஸ் என்று வழிபட்டார்கள். செமிராமிஸை தான் கிரேக்கர்கள் ஜூபிட்டர் என்று வழிபட்டார்கள். ஆகவே இந்த ஜூஸ் சூரிய கடவுள், ஜூபிட்டர் நிலா தேவதை. ஆகவே 2 சிலைகளை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்திலே வைக்கிறார். அடுத்து தன்னுடைய சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். தன்னை யூதர்கள் வழிபடும்படியாக கட்டளை கொடுத்தான் என்று சரித்திரத்திலே இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் சிலை வழிபாட்டை செய்யாதவர்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை மேலே வானத்திலும் கீழே பூமியும் கடலில் இருக்கிற ஜீவச்சத்து ஒவ்வாக யாதொரு சொருபத்தை யாகிலும் யாதொரு விக்கிரகத்தை யாகிலும் உண்டாக்க வேண்டாம். அப்படி உண்டாக்கி நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். அப்படி செய்தால் நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிற உங்களிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருப்பேன் என்று கர்த்தர் யூதர்களுக்கு சொல்லியிருந்தபடினாலே யூதர்களும் யூதருடைய வேத புத்தகமாகிய பழைய ஏற்பாட்டை கைக்கொள்கிற கிறிஸ்தவர்களும் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டார்கள். ஆகவே இந்த ஆன்டிகஸ் போர் எபிபினஸ் தன்னை யூதர்கள் வழிபடும்படியாக சொன்னான் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் 9 காரியத்தை நாம் பார்க்கிறோம். நிம்ரோத் அவருடைய ஆட்சியிலே வரக்கூடியவன் தான் மேதியனாகிய தரியு. இவருடைய ஆட்சியில் வரக்கூடியவன் தான் பிரியமானவரே ஆன்டிகஸ் போர் எபிபினஸ். இவருடைய ஆணையின் கீழ் வரக்கூடிய கடைசி மன்னன் தான் அந்திகிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். இவனும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே என் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்து தேவனுக்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான் என்று இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் இவனை ராஜாவாக மாத்திரம் அல்ல, இவனை தெய்வமாக வழிபடுவார்கள். பிரியமானவர்களே, அடுத்து இவன் கொண்டு வந்த நிம்ரோத் கொண்டு வந்த இன்னொரு வழிபாடு சிருஷ்டி வழிபாடு. முதலாவது மனித வழிபாடு. மனித வழிபாட்டிலே மிருக வழிபாடு இருக்கிறது. அது அடுத்ததாக சிருஷ்டி வழிபாடு. சிருஷ்டி வழிபாடு என்பது
தேவனால் படைக்கப்பட்டவை தான் சூரியன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். பகலை ஆள பெரிய சுடர் என்று வேதம் சொல்லுகிறது. சந்திரன், நிலா இவைகள் இரவை ஆள தேவனால் படைக்கப்பட்ட சிறிய சுடர். முதலாவது நாள் வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணினார். இரண்டாவது நாள் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். மூன்றாவது நாள் மரச்செடி கொடிகளை அதனுடைய ஜாதியின்படியே கர்த்தர் உண்டு பண்ணினார். நான்காவது நாளிலே தேவன் சிருஷ்டித்தவை தான் சூரியன். பகலை ஆளுவதற்காக, இரவை ஆளுவதற்காக. இன்னும் ஏராளமான நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த நட்சத்திரங்களை தான் வேதம் சுடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பகலை ஆள தேவன் பெரிய சுடரையும், இரவை ஆள சிறிய சுடரையும், நாட்களையும் வருடங்களையும் அறிந்து கொள்வதற்கு, காலங்களை அறிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைத்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது, இந்த நிம்ரோத் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பாகிய சூரியனை தெய்வம் என்று சொல்லி, அந்த சூரியன் தான் நான் என்று தன்னை வழிபடும்படியாகவும் சூரியனை கடவுளாக வழிபடும்படியாக இவன் செய்தான். தன்னுடைய மனைவியாக செமிராமிஸை நிலா தேவதையாக சொல்லி தன்னுடைய மனைவியை வழிபடும்படியாகவும் நிலாவை கடவுளாக வழிபடும்படியாகவும் செய்தவன் இந்த நிம்ரோத்தே. நாம் வாழக்கூடிய பூமியிலே பூமியை சுற்றி வருகிற இந்த சூரிய மண்டலத்துக்குள் இருக்கிறதான கிரகங்களை நவகிரகங்களாக கூட இன்றைக்கு அநேக மக்கள் வழிபடுகிறார்கள். நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள், நான் பார்க்கிறார்கள். இவைகள் அந்த வான சாஸ்திரங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, பலவிதமான இந்த நாட்கள் நல்ல நாள் மாத்திரமல்ல, நல்ல மாதங்கள், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இந்த கிரகங்களை வைத்துத்தான் பெரியமானவர்களே பார்க்கப்படுகிற சாஸ்திரங்கள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது அனைத்தும் இவைகள் அடிப்படையிலே வந்தது. இவைகளை கத்தரி சித்தமானால் வருகிற நாட்களிலே ஆதாரத்தோடு விவரமாக நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். அன்பானவர்களே, அடுத்து மனித படைப்பு வழிபாடு. மனித படைப்பு வழிபாடு மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட ஓவியங்களை தெய்வமாக வழிபடுவது, அல்லது மனிதனால் செதுக்கப்பட்ட கற்பனையில் செதுக்கப்பட்ட சிலைகளை சொரூபங்களை தெய்வமாக வழிபடுவது, இவைகள் பல வடிவங்களிலே இந்த உலகத்திலே காணப்படுகிறது. தங்கத்தால் சொரூபங்கள், வெள்ளியினால் சொரூபங்கள், வெண்கலத்தினால சொரூபங்கள், செம்பினாலே சொரூபங்கள், பித்தளை இவைகளினாலே சொரூபங்கள், ஈயத்தினாலே சொரூபங்கள், பல உலோகங்களினாலே சொரூபங்கள், பஞ்சலோகத்தினாலே சொரூபங்கள், மரக்கட்டையினாலே சொரூபங்கள், சுடப்பட்ட களி மண்ணினாலே சொரூபங்கள், இப்படி ஏராளமான சொரூபங்கள் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டு வணங்கப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவன் தான் இந்த நிம்ரோத். அது மாத்திரமல்ல, தள்ளப்பட்ட தேவதூதர்கள் வழிபாடு. தள்ளப்பட்ட தேவதூதருடைய வழிபாட்டிற்கு விற்றிட்டவன் இந்த நிம்ரோத். அன்பானவர்களே, தேவன் அநேக தேவதூதர்களை கீழே தள்ளினார். 30 முக்கோடி தேவர்கள் என்று இன்றைக்கு உலகத்திலே வழிபடுகிற அநேக தேவதூதர்களை ஆண்டவர் கீழே தள்ளினார். அதிலே பிரதானமானவர் லூசிபர். ஆகவே அவனை தான் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் தள்ளப்பட்ட பழைய பாம்பாக வலுசர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்லாமியர்கள் சைத்தான் என்று இவனை குறித்து சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த தள்ளப்பட்ட தேவதூதனை தெய்வமாக இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக மக்கள் வழிபடுகிறார்கள். இவனோடு கூட கீழே தள்ளப்பட்ட அநேக தேவதூதர்களை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 19:10 நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவன் அநேக காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்த தூதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுத் தருகிறார். தனக்கு வெளிப்படுத்தின தேவ தூதனை வணங்கும்படியாக இந்த யோவான் அவருடைய பாதங்களில் விழுந்த பொழுது, நீ இப்படி செய்யாதபடிக்குப்பா, உன்னை போல தொழுது கொள்கிற ஒருவர்களிலே நானும் ஒருவன், உன்னை போன்று நானும் ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்று வெளிப்படுத்தல் 19:9 தேவதூதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தேவதூதர் வழிபாட்டை நாம் செய்யக்கூடாது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, பிசாசு இயேசுவை சோதிக்கும் பொழுது, என்னை விழுந்து பணிந்து கொள், இவருடைய மகிமையை ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். சாத்தானை இயேசு விழுந்து பணிந்து கொள்ளவில்லை.
எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இயேசுவுக்கு அடுத்ததாக அநேக மனிதர்களை வழிபடுகிற வழிபாடு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, மத்தேயு 2:11 நாம் பார்க்கும் பொழுது, குழந்தையாக இயேசுவை வான சாஸ்திரிகள் காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது அங்கே மரியாளை குழந்தையாக இயேசுவை பார்க்கிறார்கள். ஆனால் காணிக்கை கொண்டு போய் வைத்து அதை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை அல்ல, இயேசு மரியாள் பெற்றெடுத்த இயேசுவை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த குழந்தையாக இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். இதை மத்தேயு 2:11 நாம் பார்க்க முடியும். மரியாளை வேதத்தில் வழிபட்டதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு உலகத்திலே மனிதனை ஒரு மனிதன் வழிபடுவது தவறான வழிமுறையாகும். போப்பை ஆண்டவர் என்று ஒரு கூட்ட மக்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் வேதத்துக்கு விரோதமான முறையாக இவைகள் காணப்படுகிறது. ஆகவே இயேசுடைய சீஷர்கள் ராயப்பர், அருளப்பர், அந்த அப்பர், இந்த அப்பர் என்று எந்த அப்பரையும் நாம் வழிபடக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நாம் வழிபட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஆகவே வாஞ்சியோடு விருப்பத்தோடு இந்த வேத பாடத்தில் இங்கே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேத பாடத்தை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.